குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு போகிறது என்னதுன்னா தொகைநிலை தொடர்கள். தொகைனாலே தொக்கி மறைந்துன்னு படிச்சிருக்கோம் இல்லையா. அடுத்து வந்து அன்பு செல்வன். ஃபஸ்ட்டு பெயரை பாருங்கள். ரெண்டாவது இருக்கிறது செல்வன் கொடுத்துருக்காங்க. முதல்ல அன்பு கொடுத்துருக்காங்களா? அன்பு கொடுத்துருக்காங்களா? அன்புங்கிறது தெரியும், செல்வனும் தெரியும். இது வந்து இரு பெயரிட்டு பண்பு தொகைன்னு கொடுத்துருக்காங்க. இரு பெயரிட்டு பண்பு தொகை. ஏன் இரு பெயரிட்டு பண்பு தொகைனா, இது வந்து அந்த அன்பு செல்வனுங்கிறது அவருடைய பேருக்கு பொருள் இருக்குது. அவர் வந்து அன்பானவர், அதனால தான் இவருக்கு என்ன பேர் வச்சோம்? அன்பு செல்வன். நான் பாரதியார் மேலே உள்ள பற்றின் காரணமாக என்னோட பெயர் கூட அவருடைய பெயரை சுப்புரத்தினதாசன் தான் என் பேர். ஆனால் நான் பாரதியார் புத்தகத்தை அதிகமாக படிப்பேன்னு சொல்லிட்டு பாரதிதாசன் ஐயா என்ன செஞ்சுருப்பாங்க? அவர் பேருன்னு, அதனால தான் அவர் பேர் கூட பாரதிதாசன் வச்சேன், என் பேர் கூட அவர் பேரை சேர்த்துன்னு சொல்லியிருப்பாங்க. அதே தான் செல்வன். அவர் வந்து அன்பானவர், அதனால தான் அவர் அன்பு செல்வன். பாருங்க, இந்த செல்வன் வந்து பொது பெயர். எப்போவுமே இரு பெயரிட்டு பண்பு தொகைனாலே ஒரு பொது பெயர் இருக்கும். ஒன்று வந்து அவருடைய நேமில் நம்ம இப்போ நீங்கள் சிறப்பாக 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 உயர்ந்த சிறப்பு தன்மை அதில் என்ன செய்யுது இருக்குது? உயர்ந்த சிறப்பு தன்மை என்னது? அன்பு, இனிமை, பெருமை, இது எல்லாமே உயர்வானது, சிறப்பானது. அப்போ இதில் பின்னாடி இருக்கிறது என்னதுன்னா செல்வன். செல்வனுங்கிறது பொது பெயர். இதில் வந்து இவர் வந்து எப்படிப்பட்டவர்? அன்பான செல்வன், அன்பானவர். அப்போ பொது பெயர் பின்னும் சிறப்பு பெயர் முன்பும் வருவது தான் இந்த தொகைநிலை. என்ன தொகைநிலை? இரு பெயரிட்டு பண்பு தொகைநிலை தொடர். இரு பெயரிட்டு பண்பு தொகை. அப்போ அடுத்தது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம இங்கிலீஷில் சொல்லணும்னா ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், மெட்டீரியல் நவுன். இதில் 2 நவுன் வந்திருக்கு. ரெண்டாவது இருக்கிறது வந்து என்ன நவுன்? காமன் நவுன். ஃபஸ்ட்டு இருக்கிறது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்போ காமன் நவுன் பின்பாகவும் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் முன்பாகவும் வருவது தான் இரு பெயரிட்டு பண்பு தொகை. சரியா? அடுத்தது தொடுதிரை. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். மூணுமே அதில் வந்து இன்க்ளூடாக மறைஞ்சு வந்திருக்கும். மூணுமே மறைந்து காணப்படும். அப்போது வினைத்தகைங்கும்போது தொட்ட திரை, தொடுகின்ற திரை, தொடும் திரை மூன்றையுமே மறைத்து காட்டும். அது பாருங்க, அன்பு செல்வன், அன்பு சிறப்பு பெயர் கொடுத்துருக்காங்க, செல்வன் பொது பெயர் கொடுத்துருக்காங்க. தொடுதிரை, தொட்ட திரை, தொடுகின்ற திரை, தொடும் திரை. சரியா? அடுத்து மோர்பானை. மோர்பானையை பார்க்கலாமா? வெயிட். ஃபஸ்ட் ரெண்டுமே அன்பு செல்வன், இரு பெயரிட்டு பண்பு தொகை, தொடுதிரை வினைத்தொகை. விளக்கம் பாருங்க. அன்பு செல்வன்